சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் சீதாவும் சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத சந்திரா கவனிக்கிறாங்க. என்ன மீனா, என்னாச்சு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. ஆமா, என் வீட்டுக்காரர் முத்து எனக்காக என்னெல்லாம் செய்கிறாரு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? முத்து தம்பி உனக்காக கோயிலில் போய் வேண்டிக்கிறாரா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிறாரா? இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லும்போது, ஆமாம்மா, முத்துமாமா நமக்கு மட்டும் உதவி செய்யலை, மீனாக்காவுக்காக முத்துமாமா என்னெல்லாம் செய்கிறாருன்னு எனக்கும் தெரியும். இதை நினைக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி நான் கிளாஸுக்கு போயிருந்தேன், அப்போ அருண் வந்திருந்தாரு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. உடனே மீனா சந்திரா கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம்மா, அங்கே அருண் வந்திருந்தாரு, அருண் கிட்ட நானும் பேசினேன். ஆனால் அருண் எங்களை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்களும் முத்துவும் எதுக்கு சீதாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனீங்க? என் மேலே உள்ள கோவத்தில் முத்து வேணும்னே இப்படி பிரச்சனை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்துதான்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாரும் முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு அருண் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இன்னும் அருண் சீதாவை புரிஞ்சிக்கவே இல்லை. என் வீட்டுக்காரர் முத்து மேலே உள்ள கோவத்தில் அருண் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இன்னும் அருண் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு? இப்போவும் முத்து மேலே உள்ள கோவத்தில் அருண் இப்படிலாம் பேசுவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. மீனா, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, அதை பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சீதாவோட வாழ்க்கையை நினச்சாதான் ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குன்னு சொல்லும்போது, அம்மா என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கம்மா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. உடனே சரி சீதா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. ஆமாம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு மீனா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து தம்பியும் மீனாவும் செய்கிற உதவியால் தான் நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் சீதாவோட வாழ்க்கையில் அருணால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. அருண் ஏன் எங்கள் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்திரா. முத்து வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நீங்கள் தினமும் கோயிலுக்கு போகிறீங்க, எனக்காக வேண்டிக்கிறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க. எனக்காக தானே நீங்கள் இவ்வளவும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் சவாரிக்கு போயிருக்கலாம், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்கன்னு சொல்லும்போது, மீனா எனக்கு நீ ரொம்ப முக்கியம் மீனா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தராங்க. என் அம்மா என்கிட்ட பேசுனதே இல்லை. மனோஜ் என்னை கண்டுக்கவே மாட்டான். ஆனால் இப்போ நான் மனோஜை விட நல்லா சம்பாதிக்கிறேன். பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்காக நீ செஞ்ச உதவியால் இப்போ நான் ட்ராவல்ஸ் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கிறேன் மீனா. நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறியா? நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் உனக்காக கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டேன். உனக்கு சப்போர்ட் பண்ணணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு மீனா. நமக்காக நிறைய பேர் கோயிலில் வேண்டிக்கிட்டாங்க. அவங்க நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நிறைய செலவாகும். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கும்போது நானும் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இனி நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுவே போதும் மீனா. நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நீ ரொம்ப யோசிக்காத. நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அதனால் வீட்டில் எல்லார்கிட்டேயும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதான் மீனா நானும் யோசிக்கிறேன். என் அப்பா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என் அம்மாவும் மனோஜும் மறுபடியும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. ஏற்கனவே மனோஜ் எப்போ பார்த்தாலும் முத்து சாதாரண கார் டிரைவர் தான், முத்துவால் சரியாக சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை தெரிஞ்சா வீட்டில் எல்லாரும் உன்னை கேள்வி கேட்பாங்க. அதனால தான் யோசிக்கிறேன், என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் வீட்டில் நம்ம உண்மையை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன் மீனா, நானே பேசிக்கிறேன் மீனா, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறாரு முத்து. இங்கே முத்து அடுத்த நாள் சவாரிக்கு கிளம்பும்போது வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக மீனாவுக்காக நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடும்போது, அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, என்ன முத்து, நீ சவாரி கிளம்பிட்டியான்னு கேட்கும்போது, ஆமாப்பா, உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன முத்து, உனக்கு வேறு வேலையே இல்லையா? மனோஜ் கடைக்கு கிளம்பணும், மனோஜுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ என்ன எல்லாரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, மீனாவை பற்றின உண்மையை சொல்லணும்னு சொல்கிறாங்க.
அதெல்லாம் நீ எதுவுமே பேச வேண்டாம். மீனாவை பற்றி நீ சொன்னா கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா, மீனா இந்த வீட்டோட மருமக, பொறுப்பான மருமக. நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்படி நீ என்னதான் சொல்ல போறேன்னு சொல்கிறாரு மனோஜ். அப்பா, ஏற்கனவே மீனா ஒரு முறை ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னதால நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்ல, எதுக்காக தெரியுமான்னு சொல்லும்போது, நீ சொன்னா தானே தெரியும். நாங்கள் கேள்வி கேட்டால் தான் நீ சரியாக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்து வேற வழி இல்லாமல் டாக்டர் சொன்ன உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்கிறாரு. மீனா பதில் பேச முடியாமல் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. உடனே இத கேட்டுட்டு விஜயாவும், மனோஜும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன முத்து சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாப்பா, மீனாவுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு மீனாவ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அதனால நீங்களும் எங்களுக்காக நல்லபடியா வேண்டிக்கணும்ப்பான்னு" சொல்லும்போது, உடனே விஜயா சொல்றாங்க, "அப்படியா? இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சியா முத்து? பரவாயில்லையே, இப்பவாவது இந்த உண்மைய சொன்னியே. ஆமா, அ மீனாவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கா? ஏன் மீனா, நீயும் இந்த உண்மைய சொல்லாம இருந்துட்ட பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். மனோஜோட வாரிசு தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசா வரணும்னு. அதனால தான் மீனாவுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஏன் மீனா, கொஞ்சம் பொறுமையாவே இருக்கலாமே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் அத்த? அதான் ரோகிணி மாசமா இருக்காங்கல்ல. ரோகிணி இந்த வீட்டு மருமக தானே. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? நான் என் வாழ்க்கைய பாத்துக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லாம மனோஜ பத்தி யோசிக்கிற நீங்க, உங்க பையன் முத்துவ பத்தி என்னைக்கு தான் யோசிக்க போறீங்களோ தெரியல. அதனால நாங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கோம். எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்ல. ஆனா, மனோஜுக்கு சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடு செய்யணும். நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க என்னலாம் யோசிக்கிறீங்க. ஆனா, இதெல்லாம் நடக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா, எங்க வாழ்க்கைய பத்தி நாங்க யோசிக்க கூடாதா? ஏன் அத்த? முத்துவும் உங்க பையன் தானே. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தா, நீங்க எங்கள ஏத்துக்க மாட்டீங்களா? எங்க குழந்தைய பாத்துக்க மாட்டீங்களா அத்த? அப்படின்னு கேட்கும்போது, உடனே விஜயா திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன மீனா கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறா? என் பையன் மனோஜுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. அதுக்கப்புறம் மனோஜோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா, மீனா இப்படிலாம் பேசுறாளே அப்படின்னு இங்க விஜயா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "மீனா, நீங்களும் முத்துவும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. அதனால நீங்க கவலைப்படாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க. விஜயா அத்தைக்கு வேற வேலை இல்ல. இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. விஜயா அத்தை எப்பயுமே மனோஜுக்கு மட்டும் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மள பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்கல்ல. அதனால முத்து சந்தோஷமா மீனாவ கூப்பிட்டு போங்க. மீனா, நானும் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறோம்னு சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி, நீங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லும்போது, மீனா, எங்களுக்கு நீங்க தான் முக்கியம். எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்க கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்த, நீங்க தான் மீனாவ கவனிக்கவே மாட்டீங்க. ஆனா நாங்க கண்டிப்பா மீனாவ நல்லபடியா பார்த்துப்போம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே விஜயா வந்து பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயாவ பத்தி யோசிக்காத மீனா. நானும் வரேன் முத்துன்னு" சொல்லும்போது, "அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு முத்து மீனாவ கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன விஜயா? எப்ப என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற நீ, ஏன் முத்து மீனாவ பத்தி இப்படிலாம் பேசுற? அவங்கள பத்தி நீ பேசவே வேண்டாம். நீ முதல்ல அமைதியா இருந்தாவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே "நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. ஸ்ருதியும், ரவியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்க மனோஜ் வந்து, "என்னம்மா? இங்க முத்து என்னென்னவோ சொல்றான். அப்ப மீனாவுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கா? உடனே மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணுன்றதுக்காக, மீனாவுக்காக முத்து என்னலாம் செய்றான் பார்த்தீங்களாம்மா? ஆனா நமக்கு மட்டும் முத்து உதவி செய்யவே மாட்டான்னு" சொல்லும்போது, "பாத்தியா மனோஜு, மீனா என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறா. இதெல்லாம் சரியில்ல. மீனா வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு" சொல்லும்போது, இங்க மீனாவும், முத்துவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர் கிட்ட சொல்றாங்க, "மீனா இப்ப தான் என்ன புரிஞ்சுக்கிட்டா. என் பேச்ச கேட்டு மீனா வந்து சரின்னு சொல்லிட்டா. நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யுங்கன்னு" சொன்ன உடனே, "சரி மீனா, நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நாங்க கூப்பிடுறோம்ன்னு" சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவையும் கூப்பிடுறாங்க. இங்க அந்த சமயம் கோயிலுக்கு போயிட்டு வந்த அண்ணாமலை, "முத்து கவலைப்படாத முத்து" அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு டாக்டர் சொல்ல தான் போறாங்கன்னு சொல்லும்போது, அங்க வந்து சீதா, சந்திரா எல்லாரும் வராங்க. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. முத்து வந்து மீனாவுக்காக வேண்டிக்கிறாரு. அண்ணாமலையும் வந்து முத்து செய்ற உதவியால, இங்க மீனாவுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். மீனாவும், முத்துவும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து வந்த டாக்டர் முத்துக்கிட்ட சொல்றாங்க, "முத்து, நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இனி கண்டிப்பா உங்க வீட்டுக்கும் வாரிசு வரதான் போகுது" அப்படின்னு சொன்ன உடனே,
அப்படியா டாக்டர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? இப்போ மீனா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் மீனா கிட்ட பேசலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்கள் மீனாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே முத்து, அண்ணாமலை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. மீனா சொல்றாங்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது, "எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டாங்க மீனா. இனி நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் மீனா. நமக்குன்னு வாரிசு வரதான் போகுது மீனான்னு" சொல்லும்போது, "அப்படியா? இப்பதாங்க நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க மீனா. "இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லபடியா ரெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம, நான் உன்ன பார்த்துக்கிறேன் மீனான்னு" சொல்றாரு முத்து. உடனே சந்திரா சொல்றாங்க, "முத்து மாப்பிள, மீனா எங்க வீட்டுக்கு வரட்டுமே? அது மட்டும் இல்லாம, மீனா வீட்டுக்கு வந்த உடனே வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு விஜயா சொல்வாங்க. மீனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது, உங்க வீட்டுக்கு எப்படி மீனாவ கூப்பிட்டு போறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன்னு" சொல்லும்போது, "இல்ல அத்த, மீனாவ நான் பார்த்துக்கிறேன். இனி வீட்ல இருக்க வேலைய என் அம்மா பார்த்துக்கட்டும். அது மட்டும் இல்லாம மீனாவ நான் கவனமா பார்த்துக்கிறேன். மீனா எங்க வீட்டுக்கு தான் வரணும். இத்தன நாள் மீனா பொறுப்பா வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சால, அதனால என் அம்மாகிட்ட நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு முத்து. நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதால, இங்க அண்ணாமலையும், முத்துவும் மீனாவ வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. மீனா நடக்க முடியாம, மெதுவா வீட்டுக்கு நடந்து வராங்க. உடனே விஜயா சொல்றாங்க, "என்னாச்சு? மீனா அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாளான்னு?" கேட்குறாங்க. "ஆமாம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இனி எங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு வரும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும். பரவால்ல. மீனா இப்பவே நடந்து வந்துட்டா. அதனால வீட்ல இருக்க வேலையெல்லாம் மீனா பார்த்துப்பால்ல. இன்னைக்கு நான் உங்களுக்காக சமைச்சுட்டேன். அதான் கேட்குறேன்னு" சொல்லும்போது, அண்ணாமலை சொல்றாங்க, "கொஞ்சம் கூட பொறுப்பா பேசவே மாட்டியா? மீனா எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். முத்து, நீ மீனாவ ரெஸ்ட் எடுக்க சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட பேசுறாரு. விஜயா, "இப்பதான் மீனாவுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. மீனா நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும். மீனா கடைக்கு போக போறதும் இல்ல, டெக்கரேஷனோட செய்ய போறதும் இல்ல. அதனால மீனாவ முத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னு" சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? பேசாம மீனா அவங்க வீட்டுக்கே போயிருக்கலாமே. அ முத்து வந்து மீனாவ பார்த்துக்கணும்னா, அப்ப முத்து சவாரிக்கு போக போறதே இல்லையான்னு?" கேட்குறாங்க. "நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? மீனாவ முத்து பார்த்துக்கட்டும். அ நீ வந்து வீட்ல இருக்க வேலைய பொறுப்பா பார்த்துக்கிட்டா போதும். நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. மீனா கிட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே நீ ரொம்ப பேசுற, தேவையில்லாம பேசுற. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. மீனாவுக்கும், முத்துவுக்கும் வேற வேலையே இல்ல. கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா தான் என்ன? இப்பவே அவங்களுக்கு ஒரு வாரிசு வரணுன்றதுக்காக, அ இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேற எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இப்ப இவங்களுக்கு தேவையா? எப்படியும் கண்டிப்பா மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். எப்படியாவது இந்த வீட்டுக்கு மீனாவால தான் முதல் வாரிசு வரணும்னு முத்து வந்து நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம ரோகிணி மாசமா இருக்கிறதுனால, வீட்ல உள்ள எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. என் ஃப்ரெண்டு பார்வதியும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. என்ன செய்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் வேற இந்த வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு என் வீட்டுக்காரர் அண்ணாமலை வேற சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. அப்ப யாருமே என் பேச்ச கேட்க மாட்டாங்களா? அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கு காரணமே மீனா, முத்து தான். மீனாவாலயும், முத்துவாலயும் நான் வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படின்னு மீனா, முத்து மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. அடுத்த நாள் முத்து மீனாவுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. முத்து மீனாவ ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மனோஜ், "பார்த்தீங்களாம்மா, முத்து சவாரிக்கு கூட போகாம மீனாவ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு பாருங்க. நீங்களாவது பேசி மீனா எப்பயும் போல வீட்ல இருக்க வேலைய பார்க்கட்டும்னு சொல்ல வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், "இப்ப நான் மட்டும் அப்படிலாம் பேசினேன், முத்து ரொம்ப கோவமா பேசுவான். அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வரும். நீ அமைதியா இரு மனோஜ். மீனாவுக்காக சமைச்சு குடுக்குறது முத்து தானே, நமக்கென்ன?" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. "இருந்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செய்றீங்களேம்மா" அப்படின்னு மனோஜ் வந்து விஜயாவுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஏன்னா ரோகிணியால பிரச்சனை வந்தா, அப்பதான் விஜயா வந்து தனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாரு மனோஜ். இங்க மீனாவ முத்து நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. உடனே அ சந்திரா கிட்டயும், முத்துக்கிட்டயும் சொல்றாங்க, "அத்த, நானே மீனாவ நல்லா பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம சீதாவ பார்த்துக்கோங்க. அதுவே போதும். இப்ப நீங்க மீனாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தாலும், என் அம்மா தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்வாங்க. நான் தான் சவாரிக்கு போகாம மீனாவ பார்த்துக்கிறேனே, அப்புறம் எதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சந்திரா கிட்டயும் பேசுறாங்க. "சரி முத்து மாப்பிள, நீங்க மீனாவ பார்த்துக்கும்போது, நான் எதுக்காக கவலைப்படணும்? நீங்களே மீனாவ பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாங்க சந்திரா. உடனே, "பார்த்தீங்களாம்மா, மீனாவ பார்த்துக்கிறேன்னு நம்மகிட்ட மட்டும் இல்ல, மீனா வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் முத்து ரொம்ப சந்தோஷமா பேசுறான். ஆனா என் வாழ்க்கைய பத்தி தான் இந்த வீட்ல இருக்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போது,
மனோஜ் நீ கவலைப்படாம இரு. நீ மட்டும் என் பேச்சை கேட்டிருந்தா ரோகிணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அதனால தான் எப்படியாவது ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் யாருமே எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க விஜயா. அண்ணாமலை இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அந்த சமயம் அங்கே போகும்போது பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி கிட்ட அண்ணாமலை பேசணும்னு வராரு. என்ன பார்வதி எப்படி இருக்கன்னு கேட்கும்போது பார்வதி சரியாக பேசாமல் அமைதியாக இருக்காங்க. பார்வதி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலை அண்ணே, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது இப்போ தான் மீனா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா. முத்து தான் மீனாவை பார்த்துக்கிறான்னு சொல்லும்போது அப்படியா, இந்த உண்மை எனக்கு தெரியாதே, விஜயா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து மீனாவை பற்றி விஜயா என்னைக்கு யோசிக்கவே மாட்டா, மனோஜை பற்றி மட்டும்தான் யோசிப்பா. அதனால தான் மீனாவை பற்றி உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் முத்துவும் எவ்வளோ உதவி செய்கிறாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனாவும் முத்துவும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நானும் கோயிலுக்கு தான் போகிறேன், மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் நான் நல்லபடியாக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க விஜயா மீனாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, மீனாவுக்காக சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறா. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அண்ணாமலை அண்ணன் உங்ககிட்ட நானும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன், இங்கே விஜயா தான் வர சொல்லியிருந்தா. ஆனால் விஜயா என்ன சொன்னா தெரியுமா, ரோகிணி இப்போ மாசமாக இருக்கிறதுனால ரோகிணி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துடக்கூடாது, ரோகிணியை நான் என்னைக்கு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு என்கிட்ட உதவி கேட்டா அப்படின்னு விஜயா பேசினதை அண்ணாமலை கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை பேரதிர்ச்சியோட என்ன பார்வதி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், இங்கே ரோகிணி மாசமாக இருக்கிறது விஜயாவுக்கு பிடிக்கல, அதனால் ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும், அதனால் ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாது, மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், மனோஜுக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கணும்னு என்கிட்ட வந்து உதவி கேட்டால் நான் எப்படி பொறுமையாக இருப்பேன். என்ன இருந்தாலும் விஜயா என்னுடைய ஃப்ரெண்டு தான், அதுக்காக எப்பயுமே என்னால் விஜயா பேச்சை கேட்கவே முடியாதே, அதனால தான் தெளிவாக சொல்லிட்டேன், இனி என் வீட்டுக்கு வராத, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான் புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை விஜயா மருமகளாக ஏற்றுக்கிட்டா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் விஜயா ஏன் இப்படிலாம் யோசிக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. அதனால் நீங்கள் கவனமாக இருங்க, நீங்களாவது ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்வதி. எனக்கும் புரியுது, ஆனால் எனக்கும் ரோகிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த பிரச்சனைக்கும் நான் காரணம் கிடையாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறானேன்னு சொல்லும்போது என்ன அண்ணாமலா அண்ணன் இன்னுமா நீங்கள் புரிஞ்சுக்கல, இந்த பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் தான். எனக்கு ரோகிணியை பற்றி தெரியும், நானும் ரோகிணி கிட்ட பேசினேன். ரோகிணி அப்பப்போ மனோஜோட கடைக்கு போயிருக்காங்க, ரோகிணி மனோஜோட கடையில் தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் ரோகிணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் பையன் மனோஜ் தான். ஆனால் விஜயா மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால இங்கே விஜயா வந்து ரோகிணிக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் தான் விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கணும். இந்த உண்மையை முத்து மீனா கிட்ட சொல்லலாமே நினச்சேன், ஆனால் இப்போ அவங்க இருக்கிற நிலமையில அவங்க கிட்ட சொல்ல முடியாது. நீங்கள் தான் விஜயா கிட்ட பேசணும். ரோகிணியவும் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணி உங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ரோகிணி வந்து பொய் சொல்லியிருக்காங்க. மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டாங்கன்னா ரோகிணி கண்டிப்பாக பொறுப்பான மருமகளாக இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே அண்ணாமலை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விஜயா இப்படிலாம் யோசிக்கிறாளா, நான் பேசுகிறேன் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வராரு அண்ணாமலை. அந்த சமயம் விஜயா வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நான் ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கேன், நீங்களும் ஏன் அத்தை கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது இல்லை வீட்டில் யாருமே இல்லை, நீ கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் செய்யலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை நான் இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், அதுக்குள்ளே எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ யோசிச்சா கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் செய்யலாம். முத்து பேச்சை கேட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வந்த, நீ உங்கள் வீட்டுக்கே போயிருக்கலாமே, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் தனியாகவே பார்த்துக்கிறேன், ஆனால் நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்கே வீட்டுக்கு அண்ணாமலை வராரு. விஜயா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக நம்ம வீட்டுக்கு வந்த மருமக யாரையுமே விஜயா புரிஞ்சுக்காம ஏன் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறா அப்படின்னு யோசிக்கும்போது அண்ணாமலை வீட்டுக்கு வந்ததை கவனிக்கிறாங்க விஜயா. உடனே விஜயா சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு மாற்றி பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து வந்த உடனே என்ன விஜயா
நான் வரேன்னு தெரியறதுக்கு முன்னாடி இங்கே மீனா கிட்ட எப்படிலாம் பேசிகிட்டு இருந்த, நான் வந்த உடனே எப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ எப்படிலாம் பேசுவ, என்னெல்லாம் செய்வேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம், மீனா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நானும் முத்துவும் தெளிவாக சொன்னோம்ல. மீனா எதுக்கு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம, ரோகிணி மாசமா இருக்காங்க. நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நீ எதுக்காக ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனைக்கிற? உன்னுடைய ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட வேற உதவி கேட்டிருக்கியே! அசிங்கமா இல்ல? அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க அப்படிலாம் எதுவுமே இல்லன்னு விஜயா பொய் சொல்றாங்க. போதும் விஜயா! நீ பொய் சொல்லாத. உன்ன பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தெரியும். இப்பதான் பார்வதிய பார்த்தேன். பார்வதி உண்மைய சொன்னாங்க. வீட்டுக்கு வரும்போது மீனா கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க. நம்ம வீட்டுக்கு வந்த மருமக யாரையும் நீ பொறுப்பா, கவனமா பார்த்துக்க மாட்டியா? மீனாவ முத்து பார்த்துக்கிறான். வீட்ல இருக்க வேலைய நீ தானே செய்யணும். வீட்ல சும்மா தானே இருக்க. ஆனா, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற நீ, தேவையில்லாம ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு நெனச்சா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா ரோகிணி நம்ம வீட்டு மருமக. நீ ரோகிணிய பார்த்துக்க வேண்டாம். ஆனா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜ் தான் அப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா, மறுபடியும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லங்க அப்படிலாம் இல்லங்க. நான் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அதான் நான் சொன்னேன்ல, எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீ பேசுறதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்லும்போது, அங்க மீனா மெதுவா வந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. உடனே விஜயா யோசிக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. உடனே என்ன நடக்குதுன்னு மீனா வந்து பார்க்குறா. இவ்வளோ நேரம் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா. மீனா முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். ஆனா இந்த மீனா சந்தோஷப்படுவா அப்படின்னு விஜயா வந்து ரொம்ப கோவமா இருக்காங்க. அண்ணாமலை சொல்றாங்க, பேசாம நீயும் மனோஜும் இங்கேருந்து கிளம்பிருங்க. நான் ரோகிணியை இந்த வீட்டுக்கு வர சொல்றேன். நாங்க எல்லாரும் ரோகிணியை பார்த்துக்கிறோம். உன்னால ரோகிணிக்கு இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது, என்ன பேசுறீங்க? இது என்னுடைய வீடுன்னு சொல்லும்போது, ஆமா உன்னுடைய வீடு தான். ஆனா மறுபடியும் இந்த வீடு கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணது முத்துவும் மீனாவும் தான். அதான் எங்களுக்கு தெரியாம வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர் கிட்ட நீயும் மனோஜும் குடுத்தீங்கல்ல. அப்பவே இந்த வீடு என்னுடைய வீடு தான் அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லாம, இப்பதான் பார்வதி உன்ன பத்தின உண்மைய சொன்னாங்க. மறுபடியும் ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நெனச்சேன்னா, அப்புறம் நானே உன்ன பத்தின உண்மைய போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். நானும் பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லங்க அப்படிலாம் நான் செய்ய போறதில்ல. நீங்க என்ன ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றீங்க? அந்த ரோகிணி நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது, நீங்க எதுக்குங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா ரோகிணி நம்ம வீட்டு மருமக. என்னதான் ரோகிணி மேல நமக்கு கோவம் இருந்தாலும், ரோகிணி நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு நெனச்சாலும், மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே ரோகிணி பொய் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம, ரோகிணி சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஏமாந்து நிக்கிறது நீ தானே விஜயா. நீ தானே எங்க பேச்ச கேட்காம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்ச. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி இப்ப ஏமாந்து போய் நிக்கிறது நீ தானே. அதனால நீயே மறுபடியும் ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நெனச்சேன்னா, அப்புறம் நான் அமைதியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லங்க நீங்க என்னதான் சொன்னாலும் ரோகிணிய மருமகளா என்னால மறுபடியும் ஏத்துக்கவே முடியாது. ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது. அவ்வளவுதான். ரோகிணிக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனா ரோகிணிய மருமகளா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீயும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். மனோஜும் நீயும் இங்கேருந்து கிளம்புங்க. அப்பதான் ரோகிணியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ரோகிணி இப்ப உண்மைய தான் சொல்றாங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். மனோஜ் மேல உள்ள நம்பிக்கையில ரோகிணி மனோஜுக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கா. அதனால வேற வழி இல்ல. மனோஜுக்காக நம்ம ரோகிணிய மருமகளா ஏத்துக்கணும். நீயே யோசிச்சு பாரு. மறுபடியும் மீனாவுக்கும் ரோகிணிக்கும் பிரச்சனை செய்யணும்னு நீ நெனச்ச அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் மனோஜும் இந்த வீட்ல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து கிளம்புறாரு. என்ன எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரோகிணிக்காக நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதா அப்படின்னு பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க விஜயா. அண்ணாமலை இப்படிலாம் பேசுவாருன்னு யோசிக்காத விஜயா, பார்வதி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அதனால தான் என் வீட்டுக்காரர் வந்து இப்படிலாம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வேற ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. மீனாவும் என் பேச்ச கேட்க மாட்டா. மறுபடியும் ரோகிணி என் வீட்டுக்கு வந்தாலும் என் பேச்ச கேட்க மாட்டா. இனியாவது மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா, இங்க வீட்ல இருக்க எல்லாரும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றாங்களே என்ன செய்றதுன்னு விஜயா யோசிக்கிறாங்க. இங்க அண்ணாமலை பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனா யோசிக்கிறாங்க. பரவால்ல. இப்ப அண்ணாமலை மாமாவும் உண்மைய புரிஞ்சுகிட்டு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா விஜயா அத்த தேவையில்லாம ரோகிணிக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு நெனச்சிருக்காங்களா? நல்ல வேளை பார்வதி அத்த இந்த உண்மைய அண்ணாமலை மாமா கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால தான் அண்ணாமலை மாமா விஜயா அத்த கிட்ட பேசியிருக்காங்க. எப்படியோ ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும். மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கணும். இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்க ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கல. ஆனா ரோகிணி கண்டிப்பா மனசு மாறிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா, இங்க
மனோஜும் சந்தோஷமா இருப்பாரு. ரோகிணியும் சந்தோஷமா இருப்பாங்க. கிறிஷோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ரோகிணிய பத்தி மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க வந்த முத்துவுக்கு இந்த உண்மை தெரிய வருது. பரவால்ல மீனா, என்னதான் வீட்ல இருக்க யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும், நீ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மீனா. அதனால இனி நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம நெனச்சது எல்லாமே நடக்க தான் போகுது. நீ கவலைப்படாம ரெஸ்ட் எடு மீனா அப்படின்னு முத்து ஆறுதலா பேசுறாரு. விஜயா யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் மீனாவால இப்ப வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்றேன். இங்க ரோகிணிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றதால, ரோகிணியும் சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வந்துருவாளா? நம்ம நெனச்சது எதுவுமே நடக்காதா? அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனாவும், முத்துவும் தான் அப்படின்னு முத்து மேலயும், மீனா மேலயும் ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. முத்து செஞ்ச உதவியால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மீனா.